கூட்டணிக்கு வந்து என்டிஏ கூட்டணி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி அழைத்ததாகவும் அதுக்கு வந்து அவர் வரலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்மள ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பேசினாரா? அழைத்தா வந்து நீங்க மீண்டும் கூட்டணி வர வாய்ப்பு, மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அழைத்தால் வருவீங்களா? தற்சமயம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இல்ல வைகை செல்வன் வந்து சொல்றாருங்க, புரிந்து போனவர்கள் வந்து வர்றதுக்கு நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வைகை செல்வன் எந்த கட்சி இருக்காரு? என்ன பொறுப்பு இருக்காரு? அவர் பவர் கொடுத்துருக்காங்களா? கூட்டணி பற்றி பேசுறது செய்தி தொடர்பாக திருச்சி துறையூர்ல வந்து மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு, மேற்கூரை சுவர் இடிந்து விழுந்திருக்கா? அது விரிவான அறிக்கை நேற்று நான் வெளியிட்டிருக்கேன். யாரு போய் அவர் வீட்டு வாசி விஜய் அவர்களுக்கு மட்டும் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கும் போது நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பதாக ஒரு பிரச்சாரம் செய்யுது. விஜய் அவர்கள் தேவையில்லாத கட்டுப்பாடுகள், தேவையில்லாத அது வந்து டிஎம்கே வந்து பயப்படுறாரு. அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு டிஎம்கே தான் எதிரி அப்படின்றாரு. ஏடிஎம்கே டிஎம்கே தான் பதில் சொல்றாரு. இல்ல நம்ம ஏடிஎம்கே பத்தி அவர் பேசாத காரணம் என்ன இருக்கு? கூட்டணி கலைக்கிறாரா மட்டுமே அவருக்கு. நீங்க விஜய் கூட சேர்ந்த மாதிரி ஒரு பலமான வளர்ச்சி நீங்களே வரதுன்னு சொல்றீங்க. வளர்ந்த ஒரு அரசியல்வாதி அவர் வளர்ச்சி அவர் பேச்சு எல்லாத்தையும் பாக்குறீங்க. இல்ல, அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடுது, அதை மறுக்க முடியும். ஓட்டுகளாக மாற மாட்டாங்க. தேர்தல் நடந்து பதிவான வாக்குகளை எண்ணித்தான் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.